வணக்கம்ங்க. இன்னையுடைய பூக்கள் அறுவடை பாருங்கள். நான் பயன்படுத்துகிற உரங்கள் பூச்சி விரட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் எந்த உரமும் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை, வேப்பம் புண்ணாக்கு தவிர. தினமும் பயன்படுத்துகிற காய்கறி கழிவுகள். இந்த கோடை காலத்தில் நான் எப்படி உரங்கள் பயன்படுத்துகிறேங்கிறத சொல்லிடுறேன். டெய்லி அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, இட்லிக்கு உளுந்துக்கு ஊற வச்சு கழுவுற தண்ணி, இதெல்லாமே இதே போல் ஒரு பாத்திரத்தில் சேகரிச்சுட்டே இருக்கிறது. அன்னன்னைக்கு கிடைக்கிற காய்கறி கழிவுகளை அப்பப்போ அப்படியே அரைச்சி கொடுத்துட்றதுங்க. நிறையா இருக்கும்போது அப்படியே ஊற வச்சுருவேன். கொஞ்சமாக இருக்கும்போது அதை அப்படியே அரைச்சி இந்த தண்ணியில் கலந்து வச்சுருவாங்க. வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதிகமாக பயன்படுத்தும் போது அது நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். 2 நாள் இந்த தண்ணீர் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் மாடியில் இதால் 10 மடங்கு, இந்த அளவு நான் தண்ணீர் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் அப்படின்னா இதால் 10 மடங்கு தண்ணீர் கலந்து கொடுப்பேங்க. நீங்கள் பாத்திரம் அளவு வேணாலும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவில் தயாரிக்கிறீங்களோ அதோட 10 மடங்கு. நீங்கள் நிறைய எவ்வளோ வேணாலும் டைலூட் பண்ணலாம். கம்மியாக கொடுக்கும்போது தான் செடிகளுக்கு பிரச்சனை வரும். தண்ணீர் அதிகமாக கொடுக்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நான் 2 நாள் கழிவுகளை சேர்த்து 3ஆவது நாள் கொடுத்துட்ருக்குறேங்க இந்த கோடை காலத்தில். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அவ்வளோ இருக்குங்கிறதுனால கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உரங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். பூக்கள்லாம் பாருங்களாங்க, எவ்வளோ பெரிய பெரிய பூக்களும் நல்லா அழகாக கிடச்சிட்ருக்கு பாருங்கள். உரங்கள் பயன்படுத்தும் போதும் அந்த உரங்களோடைய சேர்த்து அதுக்கு பூச்சி விரட்டியாக தனியாக பயன்படுத்தாமல் நம்ம கொடுக்குற உரங்களையே பூச்சி விரட்டியாகவும் மாற்றி நான் கொடுத்துட்ருக்கேன். இதை பற்றி நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேங்க. பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கங்க.